ஐஷுவை தெரியும் எங்களுக்கு. இப்போ கண்ணாடி போட்டுட்டு ரெட்டை ஜடை போட்டு வருவா விபூதி. ஆமா, நாங்கெல்லாம் படிக்கிற பொண்ணு நினைச்சா கூட ஃப்ரெண்ட் ஆகலாம். பட் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பொண்ணும் அவதான். ரொம்ப பாவம், ரொம்ப 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 எப்படி என் லுக் இன்னைக்கு முட்டி வலி ப்ரோ. நீ என்ன பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி. ஓகேயா, நான் இங்க நான் வந்து இப்படி நிக்கிறேன், நான் இப்படி திரும்பி பார்த்தா சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி. ஓகேயா, நீங்க வந்து ஷாக் ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லை என்ன பண்ணலாம்? ஷாக் ஆகலாம். நீ எனக்கு மேல பார்த்துக்கோ. நீ வந்து எனக்கு ஹேர் டூ பண்ற மாதிரி நீங்க நின்னுக்கோ. நீ தோடு போடு, நீ முடி பார்த்துக்கோ. எல்லாம் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. மாப்பிள்ளை எங்க என்ன பார்த்து என் மாப்பிள்ளை தான் ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற எல்லாரும் பண்ணிட்டு ஏய். ஸோ சுபி வந்து பார்த்து நிதானமாக இருக்கணும் ஐஸ்வர்யாட்ட. ஏன்னா அவள் அடித்தாலும் அடித்த மாதிரி உங்க ஒரு அடி எடுத்தேன்னா அவ்வளோதான். இப்போயே அவள் வந்து சுபியை வந்து பத்திரமா பார்த்துருக்கா. ஐஸ்வர்யா பத்திரமா சுபியை பார்த்துக்க. சுபி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க. பயமுறுத்துறீங்களே, பயமுறுத்துறோம். பயத்துல இருக்காரு, பார்க்கல காலையில இருந்து. நீங்க பயத்தை வெளியே கட்டாக பெருசாக இருக்கணும். நேற்றுலாம் தெரியல, இன்னைக்கு தான் கொஞ்சம் கால் சிவரிங்க இருக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ. கால் லைட்டா சிவரிங்க மாதிரி தெரியுது. நிஜமாலே ஏதாவது ஒரு பேசணும்னா வந்து நீங்க ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்து உடனே அவன் வந்து டெலீட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவான். யாருக்கும் காமிக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஸ்வர்யா வித் சுபி வந்து அவனோட ட்ரீம். லவ் ப்ரப்போசல் வந்து அது கொஞ்சம் காலக்கு அப்புறமா தான் 1.5 years ஆச்சு. எப்படி ப்ராக்டிக்கலா மூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு கிளாரிட்டி வரல அவங்களுக்கு. எனக்கு வந்துச்சு பார்த்தோன்னே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேட்டேன், என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பா இது, இது என்ன புரியுதா? ஸோ ஃபைனலி ஒன் டே கோவிட் வந்தது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆஃபீஸ் வரல, ஒரே ஃபீலிங். ரூம்குள்ள இருந்து ஐசோலேட் ஆயிட்டு அப்போ லோன்லியா இருந்து நான் என்கிட்ட ரொம்ப மிஸ் பண்ணி பேசி ஓரளவு கிட்ட ஒரு ஃபார்மேஷன் வந்துட்டோம். அப்புறம் வந்த உடன் ஃபிக்ஸ்டா லவ் யூன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சர்ப்ரைஸா. அதுக்கப்புறம் ப்ரொபோசல்னு ஒண்ணு நடக்கலையே. வயசாயிடுச்சுன்னு மறக்கலையே. ஐஸ்வர்யா சொல்லுங்க. ஐஸ்வர்யா என்கிற கன்னிகையை இன்று முதல் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்று அவ கல்யாணத்து வீடியோல நான் சும்மா நீங்க அவங்க வீடியோ சொன்னீங்கன்னா அது அப்படியே சொன்னாங்க. குழந்தை அவ்வளோ மாதிரியே ஒரு குழந்தைத்தனமா ஒரு பொண்ணும் ஒரு பையனையும் வளர்த்து தாவி தாவி குதிக்கணும். இதுதானே நீ என் கல்யாணத்துல சொன்ன. நல்லா செஞ்சிருக்கா. நைஸ். Samraja, Dhamma Gauda Raja, Dini Raja, Nesta Sannadi.